ஊர்லேருந்து வந்திருக்கிற தன்னோட பாட்டியை பார்த்து ரொம்பவே சந்தோஷமா போய் ஹக் பண்றா சனா. பாட்டி சனாவை பார்த்துட்டு இவ்வளவு நேரம் எங்கம்மா போனன்னு கேட்க, என்ன பாட்டி நீங்க வர்ற வழியில பார்க்கலையா, நாங்க எல்லாரும் சேர்ந்து கபடி விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுட்டரிக்கிற வெயில்ல ஏமா கபடி விளையாடுறேன்னு கேட்க, ஏன் பாட்டி நாங்கெல்லாம் விளையாடக்கூடாதா, நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து தானே விளையாடுறோம் அப்படின்னு கேட்டா, மற்ற எல்லாருமே நல்லா ஃபேர் ஸ்கின்னா வெள்ளையா அழகா இருக்காங்கம்மா, ஆனா நீ அப்படி இல்ல இதுலயே விளையாண்டுட்டே இருந்தனா நீ இன்னும் கறிக்கட்ட மாதிரி போயிடுவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே சனாக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ முகமே மாறுது. அம்மாவும் கஷ்டப்படுறாங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு கேட்க, நீ வாயை மூடு, உன்னாலதான் இவ இவ்வளவு கருப்பா பிறந்திருக்கான்னு அவங்க அம்மாவையும் திட்டுறாங்க. அம்மாவும் ஃபீல் பண்றாங்க. அம்மா இவ வெறும் குழந்தை தானே, இவள்கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே அதுக்கு அந்த பாட்டி அவளை பார்த்து, நீ கவலைப்படாத சொல்லும், பாட்டி வந்துட்டேன்னு உன்னை டைமண்ட் மாதிரி பளபளக்க வைக்கிறேன்னு சொல்றாங்க. இவ போயிட்டு கண்ணாடியில தன்னோட ஸ்கின்னு தன்னோட உடம்பு எல்லாத்தையுமே பாக்குறா. நம்ம இவ்வளவு கருப்பா இருக்குமேனு அவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிக்குது. அம்மாட்ட போயிட்டு, ஏமா நாங்க விளையாடக்கூடாதா வெளியில போயிட்டு, பாட்டி சொன்னாங்கல்ல நான் ரொம்ப கறிக்கட்ட மாதிரி போயிடுவேன்னு கேட்குறா. அதுக்கு அம்மா ரொம்பவே மோட்டிவேஷனோட, கவலைப்படாதம்மா, விளையாட்டுங்கிறது ஒரு எக்ஸசைஸ் தான், நீ கண்டிப்பாக விளையாட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம், இருந்தாலும் நான் இந்த வாட்டி என்னோட ஸ்கூல் ட்ராமாவில் கலந்துக்கிறேன், இந்த ஆனுவல் டேல நான் தான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயா நடிக்க போறோமான்னு சொல்றா. அதை பார்த்துட்டு அவளோட அக்கா, என்னது நீ ஜான்சி ராணி லக்ஷ்மி பாயா, ஜான்சி ராணி எந்த ஊர்ல இவ்வளோ கருப்பா இருந்தாங்கன்னு கலாய்க்கிறா. உடனே அவங்க அம்மா கோவப்பட்டுட்டு அவங்க அக்காவை திட்டுறாங்க. உன் வேலையை பார்த்துட்டு ஹோம்ஒர்க்கை மட்டும் பண்ணுன்னு சொல்றாங்க. சனாவை பார்த்து, சனா நீ கவலைப்படாத, நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கானது கிடைக்கும், நீ வான்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. நைட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா சனா. பாட்டி சொன்னது அவங்க அக்கா சொன்னது எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறா. அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு, நீ கவலையே படாத, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரோட அம்மா அப்பாலையும் இவங்களும் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் அவங்க பாட்டி இவளுக்கு ஃபேஷியல் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க அக்கா பால் குடிச்சிக்கிட்டே வெளில வரா. அதை போத்தோன்னு பாட்டி, பாத்தியா உன் அக்கா பால் குடிக்கிறதுனால தான் இவ்வளோ வெள்ளையா இருக்கா, இனிமேல் நீயும் டெய்லி பால் தான் குடிக்கணும், அப்பதான் என் பேத்தி பெரிய பேத்தி மாதிரி அழகா வர முடியும்னு சொல்றாங்க. போயிட்டு அவங்க அக்காவை ரொம்பவே கொஞ்சுறாங்க. இதெல்லாம் பாக்குறப்ப அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈவினிங் ரொம்பவே சந்தோஷமா சனா வந்து, அம்மம்மா எனக்கு ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய் கெட்டப் கிடைச்சிருச்சுமா அப்படின்னு சந்தோஷமா சொல்றா. அம்மாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் அப்பயே சொன்ன பாத்தியா, கிடைச்சிருச்சு பாத்தியா, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி நீ என்ன இப்படியேவா ஸ்டேஜுக்கு போற அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவ ரொம்பவே வெகுளித்தனமா, இல்ல பாட்டி நான் காஸ்டியூம்லாம் போட்டிருப்பேன், எனக்கு வால்லாம் கொடுப்பாங்கன்னு சந்தோஷமா சொல்றா. அதுக்கு பாட்டி, நான் அதை பற்றி பேசல சனா, இவ்வளோ கருப்பாக இருக்கியே, இப்படி போய் எப்படி நீ ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. அம்மா திட்டுறாங்க. இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இவ்வளோ இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க போறீங்கன்னு திட்டுறாங்க. அம்மாவும் பொண்ணும் இந்த விஷயம் எதையுமே கண்டுக்காம ரூம்குள்ளே போயிடுறாங்க. சனா ஜான்சி ராணி பிக்சரை காமிச்சு, எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வேணும்னு அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க அம்மாவும் சந்தோஷமா, கண்டிப்பாக உனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நாள் அந்த பாட்டி லெமனை போட்டு அவ கை கால் மூஞ்சின்னு எல்லா இடத்துலையும் தேய்ச்சிட்டு இருக்காங்க. அவள் அழுகிறா. பாட்டி எனக்கு எரியுது, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போய் ரூமில் உட்காந்துடுறா. அப்பன்னு பார்த்து டிவியில் ஃபேர்னஸ் க்ரீமோட ஆட் ஓடுது. ஒருவேளை இதெல்லாம் தேய்ச்சா நம்ம வெள்ளையா இல்லாமோன்னு அவளுக்குள்ள தப்பான ஒரு இன்டென்ஷன் தோணுது. சனாவும் அம்மாவும் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி வந்து டீயை பிடுங்கிட்டு, உன்னை என்ன சொல்லியிருக்க, நீ பால் மட்டும் தான் குடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு, இந்த டீயை குடிச்சு தான் இவ்வளோ கருப்பாக போய் தெரியுற அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இவ அதெல்லாம் கண்டுக்காம ரூமில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போயிடுறா. அடுத்த நாள் பார்த்தா சனா வீட்டுக்கே வரல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. 8 மணியும் ஆக போகுது. சனாவோட அம்மா ரொம்பவே பயத்தில் இருக்கிறாங்க. ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பாட்டி, நீ ஏன் அழுகிற, ரிஹர்சல்னு சொன்னல, அதனால அவள் லேட்டாக தான் இன்னைக்கு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் நீ டீச்சருக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எத்தனையோ வாட்டி கால் பண்ணிட்டேன், அவங்க எடுக்கவே இல்லைன்னு சனாவோட அம்மா ரொம்பவே பதட்டமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு டோரை தட்டுற சவுண்ட் கேட்குது. சனாவோட அம்மா ஓடி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே சனா தான் வந்திருக்கா. ரொம்பவே அழுகிறா. அவங்க அம்மா பதட்டப்பட்டு, என்ன ஆச்சுமா, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, யாரும் உன்னை திட்டினாங்களா, அடிச்சாங்களா, ஏன் இவ்வளோ லேட்டாக வர, என்ன ஆச்சுன்னு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கு அவ அழுதுகிட்டே இருக்கா. பதிலே சொல்ல மாட்றா. என்னன்னு திரும்ப கேட்டோன்னே, அம்மா நான் இன்னைக்கு ரிஹர்சலில் ஜான்சி ராணி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட பிரின்சிபல் வந்து அந்த ட்ராமாவை திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க எனக்கு அந்த ரோல் கிடையாதுன்னு, என் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு கொடுத்துட்டாங்க. நான் ஏன்னு கேட்டதுக்கு, அவள் ஒன்றை விட அழகாக இருக்கா, அவள் தான் பொருத்தமாக இருப்பான்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சாமா, கருப்பாக பிறந்தது என்னோட தப்பாமான்னு அழுகிறா. இது சனாவோட குமுறல் மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட சொசைட்டியில் நிறைய பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஜட்ஜ் பண்ணுறாங்க. கருப்பாக இருக்க, வெள்ளையாக இருக்க, ஹைட்டாக இருக்க, கட்டையாக இருக்க, குண்டாக இருக்க, ஒல்லியாக இருக்குன்னு, இது எதையுமே கண்டுக்காதீங்க. நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் வெறும் சாதாரண விஷயங்கள். இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும்.